சிவனே போற்றி, சித்தர்களே போற்றி. காலை வணக்கம். இந்த பதிவில் சாதாரண மூட்டு வலிக்கும் முடக்குவாத மூட்டு வலிக்கும் வித்தியாசம் என்ன என்பதை சொல்கிறேன். சாதாரணமான மூட்டு வலி என்பது வயதின் காரணமாகவும் மூட்டுகளுக்கு இடையே உள்ள ஜவ்வுத்தன்மையில் பசைத்தன்மை குறைபாட்டின் காரணமாகவும் சத்து குறைபாடு காரணமாகவும் வயது முதிர்வின் காரணமாகவே இப்படிப்பட்ட மூட்டு வலியானது வரும். அது இயக்கத்தின் போது மட்டும் வலிக்கும், மற்ற நேரங்களில் அதிகமாக வலி இருக்காது. ஆனால் முடக்குவாத வலியானது சிறுமூட்டு முதல் மணிக்கட்டு பகுதி, கையுடைய எல்போ பகுதி, தோள்பட்டை பகுதி, முதுகுத்தண்டு பகுதி, கழுத்து பகுதி இப்படியாக இருக்கக்கூடிய எல்லா வகையான மூட்டுக்களும் வலி கொண்டு வீங்கும். தசையானது வலிக்கும். இயக்கமே இல்லாதிருந்தாலும் கூட வலியானது கடுக்கும். இப்படிப்பட்ட வலியை சார்ந்தது முடக்குவாத மூட்டு வலி. இதில் வீக்கம் அதிகரித்து இயக்கத்தன்மையை பாதித்து படுக்கையில் கிடைத்துவிடும். இதுதான் சாதாரண மூட்டு வலிக்கும் முடக்குவாத மூட்டு வலிக்கும் உள்ள காரணம். சாதாரண மூட்டு வலி மேலே தேய்க்கக்கூடிய எண்ணெய் மற்றும் உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்தால் எளிதாக கட்டுப்படும். ஆனால் முடக்குவாத மூட்டு வலியானது எளிதில் கட்டுப்படாது. அது எவ்வகைப்பட்ட மருந்தினை எடுத்துக்கொண்டாலும் வலியானது படிப்படியாக குறைந்து அதற்கு பின்பு ஒரு சகஜமான தன்மையினை கொடுக்கும். இவற்றினை புரிந்து கொண்டு சிகிச்சையினை பெறுவது நலம். சிவனே போற்றி. நன்றி.